வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது எந்த அளவுக்கு மிருதுவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடனே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதே சமயம் டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1 கப் ரவையை போட்டுக்கலாம். இது 180 கிராம் அளவு இருக்கும். மீடியம் சைஸில் 2 வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். துருவியில் இந்த மாதிரி பெரிய துளையுள்ள பகுதியில் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது கப் அளவில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு இருக்கும். இப்போ இதை ரவையோட போட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1½ டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சமையல் சோடாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ரவை ஒரு 10 நிமிஷம் ஊறட்டு மூடி வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு தேங்காயை போட்டுக்கலாம். 1 பச்சை மிளகாய், சின்னதாக இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கோங்க, உடைச்சி போட்டுக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் சீரகத்தையும் போட்டு தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரவையை 10 நிமிஷம் ஊற விட்டுருந்தோம். இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காயையும் போட்டு கலந்து விட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை நறுக்கி வச்சுருக்க, இதையும் போட்டு கலந்துக்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1½ டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சியும் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு ஊற்றி கலந்து விட்டுடலாம். கப்பில் வட்டமாக வாழை இலையை நறுக்கி எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு வச்சு அழுத்தி விட்டுடலாம். வாழை இலை வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை, வச்சா நல்ல வாசனையாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இதை வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் வெந்துருச்சு. அருமையான சுவையில் நம்மளோட வெள்ளரி இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஓரங்களில் இந்த மாதிரி கத்தியில் எடுத்து விட்டு கீழே கமுத்தினாலே வந்துடும். இந்த இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி இருந்தாலே போதும், டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவும் போல் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான வடிவில் இட்லி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கப்பில் தான் செய்யணுங்கிறது இல்லை, இட்லி தட்டிலையும் எண்ணெயை தடவி அதுக்கு மேலே குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதுக்காக முந்திரியை வச்சுக்கலாம். அதில் 2 கரண்டி அளவுக்கு வச்சு லேசாக அழுத்தி விட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் வெந்த பிறகு எடுத்துடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த வெள்ளரி இட்லியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.